வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரானை இஸ்ரேல் எதுக்காக இவ்வளோ கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்கு? அமெரிக்கா எதுக்காக இவ்வளோ கோபமாக பார்த்துட்டு இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தான் ப்ரோ. ஏதோ நியூக்ளியர் பாம்பை உருவாக்க போகிறாங்கன்னா அதனால இவங்க கோபமாக பார்த்துட்டு இருக்கதான் நினைப்பீங்க. ஆனால் ஈரானுக்கு அந்த இன்டென்ஷனே இல்லைன்னு சொன்னான் உங்களுக்கே ஷாக்காக இருக்குல்ல? இதை நான் சொல்கிறத விட சொல்ல வேண்டிய ஆட்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ஏன்பா இஸ்ரேல் அமெரிக்கா இவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்களா அப்படிதான் உங்களுக்கே தோணும். நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? ஸ்க்ரீனில் தெரியாருல, இவர் கொஞ்சம் பெரிய கைதாங்க. ரஃபேல் கிராசி. இந்த யூஎன் வாட்ச் டாக் இருக்கு பாருங்க, IAEA இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி. இவங்க வேலையே என்னன்னா உலகம் முழுக்க இருக்க அணுசக்தி சார்ந்திருக்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அணுக்கசிவுன்ற ஒரு பேரழிவு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அது திரும்ப ஏற்படக்கூடாதுன்னு தான் இந்த அளவுக்கு கீழாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட அமைப்போட சீஃபே இந்த ரஃபேல் கிராசி தான். இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஈரான் கிட்ட 60% வரைக்கும் மட்டும்தான் இந்த என்ரிச்டு யுரேனியம் இருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. ஓகே, இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்றது சார்ந்த உலக நாடுகள் எதுக்காக பதறோம்னா, இதை அவங்க 60% வரைக்கும் பண்ணா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 90% கிட்ட போயிடுச்சுன்னா அதுதான் நியூக்ளியர் பாம்புக்கு பயன்படுத்தப்படுற ஃபியூலா மாறிடும். ஓகேவா? அப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஈரான்ல ஆஸ் நோ நடக்கலன்னு சொல்றாரு கிராசி. ஈரான் கிட்ட என்ரிச்டு யுரேனியம் இருக்கிறது உண்மை, பட் அவங்க வெப்பன் கிரேடா மாத்திர அளவுக்கு போலன்னு யார் சொல்றா? IAEAவோட சீஃபே சொல்றாப்ல. சரி, ஓகே, இன்னொரு மேட்டருக்கு வாங்க. அவங்களுக்கு இந்த என்ரிச்டு யுரேனியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்து ஒரு நியூக்ளியர் பாம்பெலாம் உருவாக்கிட முடியாது. அதுக்கான டெக்னாலஜி தேவைப்படும். அதை டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் டெஸ்ட் பண்ண ஈஸியாக உலக நாடுகள் கண்டுபிடிச்சிடும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஈரான் கிட்ட இப்போ இல்லையங்க அப்படின்றாரு. ஸோ ஒரு மேட்டரை வச்சு மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு கூடுதலாக இத்தனையும் தேவை. அது ஈரான் கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ ஈரான் இந்த நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறது சார்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுல. கவனிங்க, சொல்லப்படுதுல. அதை நிரூபிக்கிற எந்த ஒரு ப்ரூஃபோ இல்லைன்னு அந்த மனுஷனே சொல்றாப்புல. ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இன்னும் எங்களுக்கு பதில் கிடைக்கல. அது என்னன்னா, ஈரானோட மிலிட்டரி இருக்குல்ல, அதுக்கு இந்த நியூக்ளியர் சார்ந்த ஏதாவது சோர்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கா? இதை மட்டும் ஈரான் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொடுக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஈரான் மேலே எந்த களங்கமும் இல்லைங்க அப்படின்னு சொல்றது IAEAவோட சீஃப். என்ன ப்ரோ, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டா இருக்கு. ஏதோ ஈரான் கிட்ட பேர்பட்ட வெப்பன் உருவாகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் கட்டம் கட்டினாங்க. இப்போ கதையை மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இதைத்தானே ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய ஆபத்தான பொருள் இருக்கு அப்படின்னு மற்ற உலக நாடுகள் பயப்படுதுன்னா, மற்ற உலக நாடுகள் கிட்ட அந்த ஆபத்தான பொருள் எந்த அளவுக்கு இருக்கு அதை நம்ம மைண்ட்ல முதல்ல யோசிச்சு பார்க்கணும். யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரி, ரைட்டு. ஆனால் இப்போ கிராசி சொன்னது இந்த கான்ஃப்ளிக்டை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயமா தெரிந்தாலும் இது ரொம்ப லேட்டுன்ற மாதிரி தெரியுதுல்ல. ஆல்ரெடி கையை மீறி போனது பிற்பாடு அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்பட்டு பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி. எது எப்படியோ நெத்தன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் பொய் சொல்லிட்டாங்க நம்ம கிட்ட அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இப்போ யோசிக்க தோணுதுங்க. ஏன்னா அவங்க ஈரானை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேடிட்டு இருந்து அதுக்கான காரணமாக இதை பயன்படுத்தின மாதிரி தான். ஏதோ பெரிய அவங்க நியூக்ளியர் பாம்பை உருவாக்க போறாங்கன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிற மாதிரி தான் இது தெரியுது. இந்த ஸ்ட்ரைக்கை எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றத ரெண்டு பேருக்கு எடுத்து கற்றுக்கலாம் போல இருக்கு. ப்ரோ, கிராசி யாருன்னா மிரட்டி இருப்பாங்க, இல்லைன்னா அவர் கூட பதற்றத்துக்கு பெருசாகணும், உலக போகிறதான் வந்துருப்பாரு, பயத்தில் அப்படி சொல்லியிருப்பாரு, மாற்றி பேசியிருப்பாங்க ப்ரோ அப்படின்னு நினைக்கலாம். சரி, ரைட், விடுங்க, உங்கள் வழிக்கே வரேன். இவங்க யார் தெரியுதா? இந்த அமெரிக்கா இருக்குல்ல, அதுக்கு உளவு சார்ந்து எல்லா விஷயங்களையும் கொண்டு வருவாங்க பாருங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக செயல்பட்டு இருக்க துல்சி கபாடு. இவங்க கடந்த மார்ச் மாதம் இந்த US காங்கிரஸில் ஒரு மேட்டர் சொன்னாங்க. அதான் நம்மளுக்கு நாடாளுமன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு காங்கிரஸ். அங்கே என்ன தெரியுமா மேட்டர் சொன்னாங்க? ஈரான் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறது சார்ந்து எந்த வேலையும் பண்ணலையே அப்படின்னாங்க. சொன்னது அமெரிக்காவோட முக்கியமான தலை. ஓகேவா? இவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, ஈரானோட சுப்ரீம் லீடர், அவர் நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராமை ஆத்தரைஸ் பண்ணலன்ற மேட்டரையும் போட்டு உடைச்சாங்க. கடந்த மார்ச் மாதம் நடந்துச்சு. இந்த நேரத்தில் அவங்க பேசுறதை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். The IC continues to assess that Iran is not building a nuclear weapon, and Supreme Leader Khamenei has not authorized the nuclear weapons program that he suspended in 2003. துல்சி பேசினது ஃபுல்லாக கேட்டிங்களா? ரைட்டு. அடுத்து இவர் பேசுனதை கேட்டுருவோம். இவர் யாருன்னா சையத் அலி மௌசாவி, இந்த UKவுக்கான ஈரான் தூதர். இவரை UKவோட பெருந்தலைகள்லாம் சுத்து போட்டாங்க. உட்கார வச்சு விளக்கம் கொடுங்க, என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஈரான் பண்றது சரியா தப்பான்ற மாதிரி கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த US காங்கிரஸில் கிரில் பண்ணுவாங்க நெட்டில், அது போல் UKல ஒரு ஃபார்மேட் இப்போ நடந்திருக்கு. அதில் என்னென்ன சொல்லியிருக்க சையதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸும் எங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறாப்புல. இந்த எனர்ஜி சார்ந்து தேவைப்படலை நியூக்ளியர் சக்தி, அது மாதிரி விஷயங்கள் தாங்க நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும்
ஐஏஇஏ மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. ஈரானில் நடக்கிற ஒவ்வொரு நியூக்ளியர் ஆக்டிவிட்டி அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஈரான் எந்த ஒரு நியூக்ளியர் பாமையும் இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இல்லை, அது உருவாக்க போகிறதால அந்த முடிவை எடுத்ததில்லைன்னு இவர் சொல்கிறாருங்க. அந்தளவுக்கு கெஞ்சியே சொல்லிட்டாப்புல மனுஷன். எங்களோட மார்க்கமே எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கு, இது போல் பேரழிவு ஆயுதம் உருவாக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தான் நாங்கள் இன்னதை உருவாக்கல, ஃபத்வா இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி அவரே கேட்டிருந்தாரு. அதே இப்போ பார்த்துருங்களா. All of our nuclear activities are all of them purely peaceful, and all of them are monitored by IAEA. There was some ambiguities raised by the non-implementation of the JCPOA by the European and American side. It makes a problem for us. That we did all of the obligation through the Safeguard Park Agreement and as well as the statute of the IAEA. And please accept our assurances that the Iranian side, in Iranian system, there is no desire, there is no any intention to produce the nuclear bomb. It is very important. It's not only for international obligation. This is our religious teachings that all of the mass destruction weapon are prohibited according to the Shia, Sharia and Islamic. There's a fatwa to that. Yes, there's a fatwa of our supreme leader. உங்களோட கருத்தோட்டமே அப்படியே மாறுதுல. நீங்க நினைச்சது கொஞ்சம் தலையில நடக்கிற மாதிரி. ரைட் விடுங்க. ரஷ்யா இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, அமெரிக்கா ஒழுங்கா இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் உலகத்துக்கு நல்லது. நீங்க இதில் தலையிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். இது ஏதோ அமெரிக்காவில் இருக்க பயத்தில் ரஷ்யா சொல்லுறது நினைக்காதீங்க மக்களே. இஸ்ரேலுக்காக அமெரிக்கா டைரெக்டாக களத்துக்கு வந்தா ஈரானுக்காக வேற யார் வருவா? புரியுதா? ஸோ நீங்கள் உள்ளே வராமல் இருக்கிறது நல்லது. வந்துட்டிங்கன்னா டெரிபிள் கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சுற்றி இருக்க பல பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். போர் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமான தீர்வு கிடையாதுன்னு ரஷ்யாவே சொல்லுது. யுக்ரைன் ரஷ்யாவாக நடந்திருக்காத மறந்துடாதீங்க, ரஷ்யாவே இந்த வார்த்தைகளை சொல்லுது. ஐஏஏ ஏற்கனவே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, ஈரானில் நியூக்ளியர்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு இதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்கன்னு ரஷ்யா கேட்டிருக்கு. ஆனால் ட்ரம்ப் சொல்கிறது என்னது, புட்டின் நீங்கள் அப்புறமா அட்வைஸ் பண்ணுங்க, முதல்ல அந்த போர் நடந்துட்டு இருக்குல்ல அதை முடிச்சு வைங்க, யுக்ரைன் போரை, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சார்ந்து பேசலாம், மீடியேட்டராக செயல்படலான்னு அவர் ஒரு பக்கம் சர்க்காசமாக பேசிட்டு இருக்காப்ல. சரி ஓகே விடுங்க. இவ்வளோ கான்ஃப்ளிக்ட் நடக்குதுல, ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு பிம்பம் ஏற்படுதுல, சண்டை தான் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஈரான் என்ன பண்ணியிருக்கு, இஸ்ரேல் மேலே 14வது முறையாக அட்டாக் பண்ணாங்க. இந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் இருக்குல்ல, அதோட அடுத்த கட்டம்னு சொல்லிட்டு 14வது கட்டமாக அடிச்சாங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோங்க, அடுத்த சில மணி நேரங்களில் 15வது முறையாக அட்டாக். இந்த வீடியோக்கான கான்டென்ட் ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 16வது முறையாக அடிச்சிட்டாங்க. ஸோ 16வது அட்டாக்கையும் இஸ்ரேல் மேலே ஈரான் கரெக்டாக இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கு. இது எப்போ நடந்தது தெரியுமா? அதுதான் ஹைலைட்டு. இந்த சொரக்கா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த சேதம் அடைஞ்சது, அதை பார்க்கறதுக்கு நெத்தன்யாஹூ வந்தாப்புல. அவர் வந்து போனால் அடுத்த சில மணி நேரங்கள்லேயே இந்த அட்டாக்கை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஈரான். ஸோ அவங்களோட கோவம் தீர்ற மாதிரி தெரிலங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை டார்கெட்ஸை நோக்கி செலுத்தியிருக்காங்க. அயன் டோம் அகெயின் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு வேகமாக வர தடுக்கும், ஒரேடியாக வேகமாக வந்தால் அயன் டோமால் என்ன பண்ண முடியும், ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கு. பட் ஐடிஎஃப் சொல்கிறது நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பொதுவாக எல்லா ராணுவமும் சொல்கிறது தான். ஈரானோட இம்மாத் லாங் ரேஞ்ச் மிசைல் இருக்குல்ல, அது இஸ்ரேலை நோக்கி கிளம்பின காட்சியை பார்க்கணும் மக்களை நீங்கள். யார் என்று தெரிகிறதா? இந்த ஐடிஎஃபோட ஸ்போக்ஸ் பர்சனான எஃபி டெஃப்ரின். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இந்த சொரக்கா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு நேரில் போயிருக்காரு. எப்படி நெத்தன்யாஹூ போனாரோ அதே ஃபார்முலாவில் இவரும் அங்கே கிளம்பி போயிருக்காருங்க. போயிட்டு இவரும் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. பண்ண கையோடு அங்கிருந்தபடியே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன சொல்கிறாருன்னா,
ஈரான் டைரக்டாக இந்த ஹாஸ்பிட்டலை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. மிசைல் தப்பான மரணத்தில் கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இதனால தான் நாங்கள் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் கிடைச்சிடவே கூடாதுன்றதுல அவ்வளோ மும்முரமாக ஈடுபட்டு இருக்கோம். இப்போ இருக்க மிசைல்ஸ் வச்சு ஹாஸ்பிட்டல் அடிக்கிறாங்க, அப்போ அணு ஆயுதமாக வந்துருச்சுன்னா அப்படி பேசியிருக்காரு. இவர் அந்த இடத்துல பேசுறது மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி இன்னொரு வீடியோ போட்டிருந்தாப்புல, யூனிஃபார்ம்லேயே வர அந்த வீடியோ போட்டிருந்தாப்புல. இது ரெண்டுத்துல இந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. I'm here at the Soroka Hospital in Beersheba, at a site where a ballistic missile launched this morning from Iran hit directly this hospital. This is exactly the face of this regime. It's a terror regime. We are targeting military targets and they are targeting civilians. They are aiming to kill as many civilians as they can. And this is exactly why we launched this operation. We cannot allow Iran obtain nuclear weapons. We cannot allow Iran obtain ballistic missiles. It's an existential threat for Israel. It's an imminent threat for Israel. We will do whatever we can in order to dismantle this threat. Early this morning, an Iranian ballistic missile directly hit the Soroka Hospital in Beersheba. This hospital serves over 1 million Israelis, including Bedouins, Jews, Christians, and Arabs alike. Iran targeting civilian centers with ballistic missiles is no surprise for us. They have been openly declaring their desire to destroy the state of Israel for decades now. These aren't just words. Over the past 6 days, Iran has launched over 450 ballistic missiles and hundreds of UAVs. This is exactly why we cannot and we will not allow this regime to obtain nuclear weapons or expand its missile arsenal. And so, we continue our operations, striking Iranian nuclear weapons facilities, missile launchers, and military sites. Iran targets civilians. We target an existential threat that endangers global security. And we will prevail. Thank you very much. இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு அடுத்த பஞ்சாயத்து ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹூதியோட லீடர் இருக்கார்ல, சையீத் அப்துல் மாலிக் அல் ஹூதி, இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, இதனால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றது. ஈரானோட மிசைல்ஸ்லாம் இஸ்ரேலில் விழுந்துச்சுல, அதை வச்சு கிளியர் கட்டாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் 400 மிசைல்ஸையும் 1000 ட்ரோன்ஸையும் இஸ்ரேல் மேலே அடிச்சிருக்கு. அவங்க முதல்ல அடிச்சாங்களா ஈரான் இஸ்ரேல் மேலே, அதுலேருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணால் இந்த அளவுக்கு நம்பர்ஸ் வருதுன்றாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட வல்னரபிலிட்டி இருக்குல்ல, வல்னரபிலிட்டி அப்படின்னா பலவீனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம், தமிழில் சொல்றதா இருந்தா. ஸோ இஸ்ரேலோட இந்த பலவீனத்தை ஈரான் தோலுரிச்சு காண்பிச்சு உலகத்துக்கு. ஈரான் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்பேட் கேப்பபிலிட்டிஸும் எக்ஸ்பர்டைஸும் ஸ்பிரிட்டும் இருக்கு. இது அப்படியே மேட்ச் பண்ற கேப்பபிலிட்டி இஸ்ரேலுக்கு கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஈரானோட ப்ராக்சி இப்படி தான் பேசுவான்னு உங்களுக்கு தெரியும், பட் சொல்ற விஷயம் உண்மை இருக்கா இல்லையான்னு நீங்க யோசிச்சு பாருங்க மக்களே. நாங்க இஸ்ரேலை எப்ப தாக்கணுன்றத, பாலஸ்தீனர்களுக்கு எப்ப உதவி தேவைப்படுன்றது பாருங்க, அதை வச்சுதான் முடிவு செய்வோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமே ஈரான் ஒருவேளை நிறுத்தினா கூட ஹூதிஸ் பெருசாக ஆரம்பிச்சிடும் போல இருக்கு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா. ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் மேல ஹைப்பர்சானிக் மிசைலை பயன்படுத்துறத உறுதிப்படுத்துறாங்க. ஹூதிஸ் கிட்டே ஹைப்பர்சானிக் மிசைல் இருக்கு. என்ன போதும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இஸ்ரேல் சக்சஸ்ஃபுல்லாக தொடங்குச்சு, ரொம்ப கரேஜாவே இந்த ரைசிங் லைன் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அதை இனிஷியேட் பண்ணாங்க. தொடங்கின அவங்களுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம சிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுதுல. ஏன்னா போற போக்க பார்த்தா அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் அமெரிக்கா என்ட்ரி இஸ்ரேலுக்கு சார்பாக உள்ள வருதான்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.